நம்மளுக்கு சில சமயம் இப்படி நடந்திருக்கும். நம்ம வந்து அழுவணும் எப்படியாச்சும் அப்படின்னு நெனைப்போம். ஆனா, நம்மளுக்கு வந்து அழுகையே வராது. ரொம்ப ஹர்ட் ஆயிருப்போம். ரொம்ப கஷ்டத்துல இருப்போம். சரி அழுவணும்னு நெனைப்போம். ஆனா வந்து கண்லேருந்து தண்ணியே வராது. ஒரு வேளை நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டோம் போல, ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டோம். அதனால தான் வந்து நம்ம கண்லேருந்து தண்ணி வரல அப்படின்னு நெனைப்போம். ஆனா வந்து இது 2மே கிடையாது. நம்ம வந்து ரொம்ப நாளாவே ரொம்ப ஆழமா ஹர்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எமோஷன்ஸ் வந்து மறுத்து போயிடும். இது வந்து இமோஷனல் நம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ரொம்ப எம்ப்டியா அப்படியே பிளாங்க்கா இருக்கும். இது இமோஷனல் நம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து இமோஷனல் நம்பிங்னா என்னன்னு பார்ப்போம். இது எதனால வருதுன்னோ நம்ம பார்ப்போம். இமோஷனல் நம்பிங்னா என்ன? இமோஷனல் நம்பிங்ன்றது நம்மளால எந்த ஒரு எமோஷன்ஸுமே ஃபீல் பண்ண முடியாது. நம்ம ஒரு ஹாப்பியான எமோஷன்ஸ் இல்லை ஒரு சேடான எமோஷன்ஸ் எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது. அப்படியே ரொம்ப பிளாங்காக இருக்கும், எம்டியாக இருக்கும், மறுத்துடும் ரொம்ப. எதுவுமே நம்மளால் வந்து ஃபீலே பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஐஸ் இருக்குல்ல, ஐஸ் க்யூப்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப நேரம் டச் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐஸ் க்யூப் மேலே நம்ம கையை வைக்கக்குள்ளே வந்து வலிக்கும் ரொம்ப. அப்புறம் வந்து எதுவுமே தெரியாது, அப்படியே மறுத்துற மாதிரி ஆகிடும். அதே தான் வந்து இமோஷனல் நம்பிங். நம்ம பிரெயின் வந்து சொல்லும், இவன் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டான் ஆழமாக, அதனால் வந்து இந்த எமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து பாஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வந்து இது நினச்சி நம்மளோட எமோஷன்ஸ்லாம் பாஸ் பண்ணி வச்சிடும். நம்மளால் வந்து எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இந்த இமோஷ்னல் நம்பிங் எதனால் வருதுன்னா, நம்ம ரொம்ப நாளாகவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம். இல்லை வந்து ரிப்பீட்டடாக நம்மளை வந்து யாராச்சும் கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். தொடர்ந்து இது வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறதுனால வந்து இந்த எமோஷ்னல் நம்பிங் வரும். இல்லை டிப்ரெஷன்னால் இருக்கிறது, இல்லை ஏதாச்சும் ட்ராமாவை கோத்ரூ பண்ணதுனால வந்து இந்த எமோஷ்னல் நம்பிங் வந்து நம்மளுக்கு வரும். சரி, இந்த எமோஷ்னலாக மறுத்து போகிறது வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடுது அந்தமாரி இமோஷன்ஸை தான் வந்து அப்படியே பாஸ் பண்ணி வைக்கும்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இது வந்து நம்மளுடைய ஹாப்பினஸ், எக்ஸைட்மெண்ட் எல்லா எமோஷன்ஸுமே வந்து பாஸ் பண்ணி வச்சிடும். எதுவுமே நம்மளால் உணர முடியாது. அப்படியே ரொம்ப வந்து பிளாங்காக இருக்கும். எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது. அப்படியே அப்படியே இருப்போம். ரோபோட் மாதிரி இருப்போம். எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது. சரி, இந்த இமோஷ்னல் நம்பிங் போகிறது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு சில வழி இருக்குது. ஒன்று வந்து நம்ம நல்லா வந்து பாட்டெல்லாம் கேட்கணும். நல்லா பாட்டு கேட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக ஆனால் இது வந்து போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். யார்கிட்டயாச்சும் சொல்கிறது அப்படி. சரி, நம்மளுக்கு வந்து அப்படி சொல்கிறது வந்து யாரும் இல்லை, யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்றதுல நம்ம ஏதாச்சும் எழுதலாம். ஏதாச்சும் பேப்பரில் போய் வந்து எழுதலாம். சரி, அதுவும் முடியலை என்னால், இந்த பேப்பர் எடுக்கிறது, பென் எடுக்கிறது அப்புறம் ரொம்ப மாரி சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃபோன்லேயே இருக்குது. ஃபோனில் வந்து சில ஆப்லாம் இருக்கும், ஜேர்னலிசம் பண்ணுறதுக்கு, இல்லை டைரி அப்படின்லாம் வந்து ஆப் இருக்கும். அதில் போய் நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதோ வந்து எல்லாத்தையும் எழுதிடலாம். அதில் பிக்சர்லாம் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிக்சர், எமோஜிஸ் அதெல்லாம் போய் ஆட் பண்ணி நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வந்து நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு அதை லாக்மே போட்டு வச்சுலாம், யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி, பேப்பரில் எழுதினா தான் யாராச்சும் பார்ப்பாங்கன்னு தோணும். இதில் எழுதினா வந்து நம்ம மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ நம்மளோட எமோஷன்ஸுமே வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆன மாரி இருக்கும். யாரும் வந்து எதுவும் பார்க்க மாட்டாங்க. அந்த பயமும் இருக்காது, யாச்சும் பார்த்துருவாங்களோ அப்படின்ற பயமும் இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஹீல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பாய்.